இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் குழம்பு ஒன்று வைக்க போகிறோம். எதுக்குனாக்கா டிஃபனுக்கு தோசை தான் இன்றைக்கி. அதுலேயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு நல்ல சுருக்குன்னு ஒரு குழம்பு இருக்கணும். என்னவோ டெய்லி நான்வெஜ்ஜாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வெஜிடேரியனில் ஒரு நல்ல ஒரு குழம்பு ஒன்று ட்ரை பண்ணலான்னு. ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்னென்ன வேணும்னு பார்த்தலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கப்பூ, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதில் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து ஃபுல்லாகவே பச்சை மிளகாவுடைய காரம் தான். அதனால தான் நான் 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் இதில் போடுறதுக்கான காய்ங்க வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு தட்டி வச்சுருக்கிறேன். பட்டாணி, பால் வந்து தேங்காய் பால் வந்து இது திக்கான பால். இது மொதல் பால், இது 2வது பால். எப்பவுமே திக்கான பாலை வந்து முதல்ல வந்து திரிஞ்சிடும். அதனால் நல்லா தண்ணி விட்டு 2வது பால் வச்சுருக்கேன். அதில் தான் அந்த காய்களெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறோம். அதில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு வந்து அந்த மொதல் பாலை ஊற்றி இறக்கணும்னா முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும். ஏன்னா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயத்தையுமே தக்காளியுமே ரொம்ப வதக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் குருமா. அதனால் வந்து இது கலர் மாறாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கலர் அப்படியே கிடைக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு தட்டி கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வதங்கிச்சுன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். பச்சை மிளகா அப்படியே தான் போடுறேன், கீரைலாம் இல்லை. இப்போ காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பீன்ஸ், பட்டாணி ஒரு 2 நிமிஷம் இதை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். இப்போ இதில் இந்த 2வது எடுத்துக்கணும். காய் வேகிறதுக்கான உப்பு. இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதில் எல்லாமே வந்துடும். நேற்று வந்து டேண்ட்ரஃப் பற்றி ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல. ஸ்கேல்பில் வந்து ஒரு வேளை ட்ரைனஸ் இருந்துச்சுனாக்கா வரலாம். அப்படி இல்லை நிறைய எண்ணெய் போட்டாலுமே வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து தலையில் இழுத்துக்குது, அதனால் கூட வரலாம். பெஸ்ட்டு வந்து வேப்பிலை தான்ப்பா. அது இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் போட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே வராது, எந்த பிரச்சனையுமே வராது. வேப்பிலை தான் தண்ணியில் கொதிக்க வச்சு வேப்பிலை, கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் வந்து ஆலுவேரா, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வீக்லி ஒன்ஸு நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு கூட வந்து செம்பருத்தி பூ இலை எல்லாமே போட்டு சனிக்கிழமைகளில் இதான் வேலை. நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி கூட கொஞ்சம் அரிசியும் போடுவேன். எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுடுவேன். அதை வந்து 2 தடவை யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை போட்டுட்டு திருப்பியும் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் இன்னொரு தடவை போடுவேன். இதுதான் டேண்ட்ரஃப்க்கு எனக்கு தெரிஞ்சு வேப்பிலை பெஸ்ட்டு.
சாதாரணமாகவே வந்து உடம்புக்கே கூட வேப்பிலை போட்டு குளிக்கலாம். மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ உடம்புக்கே வேப்பிலை போட்டு குளிப்போம். நம்ம அம்மைக்கெல்லாம் இதான் வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறோம்ல, அதில் அவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது. இன்னொன்று ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் க்ரீன் கலரு சூப்பராக இருக்கும். உடனே வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா க்ரீன் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில், அதை போட்டாக்கா அதுலேயுமே நீம் தானே. நம்ம அப்படி போய் இப்படி வர்றதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வேப்பிலை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு போடலாம். அப்படி இல்லைனாக்கா ப்ரெஷ் பண்ணி அந்த இலையை வந்து நல்லா ஜூஸியாக அதில் தலையில் போட்டோம்னாலே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆயில் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் நம்புறீங்களோ என்னோ தெரியல, எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. இதை நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். 2 இயர்ஸ் ஆகுது. இதில் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்குது. சின்ன வெங்காயம், இப்போ நான் சொன்னல வேப்பிலை, செம்பருத்தி பூவு, இலை, வெந்தயம், இது எல்லாத்தையுமே மருதாணி கூட போட்டேன். எல்லாத்தையுமே வந்து போட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு அமுச்சிட்டு மீதி இருந்ததோட இந்த எண்ணெய் அப்படியே வச்சுருக்கிறேன். 2 இயர்ஸ் ஆகுது, அப்படியே இருக்குது எண்ணெய். இதில் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து தலையில் ஃபுல்லாக போட்டுட்டு, ஆனால் இது பயங்கர சீதளம். இதை போட்டாக்கா ஒரு 1 ஹவரில் வாஷ் பண்ணிடணும். நம்மளுக்கு போட்டதுமே தெரியும், கழுத்தெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது சீதளம் உடம்புனாக்கா கஷ்டம், உடனே வாஷ் பண்ணிடலாம். இது நல்லா முடியும் வளரும், நல்லா. நீங்களும் கூட இந்த மாதிரி வீட்டில் வந்து ஆயில் தயாரித்து வச்சுக்கோங்க. எப்பயோ இந்த டைம் கிடைக்கும் போது, இப்போ நான் சொல்கிறேன்ல 2 இயர்ஸ் பிஃபோர் இதை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, இன்னமும் கிடல் அப்படியே இருக்குது. இது வந்து ஏறக்குறைய ஒரு 3-4 பாட்டில் கொடுத்து அமிச்சதுக்கோ மீதி இதுவே இன்னும் இருக்குது, கிடலை. இன்னும் நல்லா ஜூஸி ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இதை போடும்போது. அதனால் வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா பெஸ்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை என்னன்னாக்கா கேரட், அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கேரட்டில் அதுக்கப்புறம் பீட்ரூட் இவ்வளோ போடணும்னா இவ்வளோ இல்லை, சும்மா கொஞ்சம் போட்டாலே போதும். இதில் வந்து நான் கொத்தமல்லியும் இந்த காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இந்த மாவு வச்சுருக்கிறேன். ஊற்றும் போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. இது வித்தியாசமாக இருக்குது. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பாலை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். குழம்பு லேசாக சூடானோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப கொதிக்க விட்டாக்கா பால் வந்து திரிஞ்சிடும். அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு தோசை ஊற்றலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம்.
கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு நார்மல் தோசையும் ஒன்று சுட்டுக்கலாம். டிஃபன் வந்து காலையில் தோசையும் வெள்ளை குருமா, கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, சாதா தோசை எல்லாமே இருக்குது. ஒயிட் குருமாவில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி எல்லாமே போட்டு ஒயிட் குருமா நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கேரட் தோசை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது. ரொம்ப வித்தியாசம் தெரியல சாதா தோசைக்கும் கேரட் தோசைக்கும். இது நல்லாயிருக்கு, சூப்பராகவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் சாதா தோசை, நெய் தோசை. சூப்பராக இருக்கு. நெய் தோசைக்கும் குருமாவுக்கும் இந்த குருமா வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கறி இல்லாத கறி குழம்பு மாதிரி இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. இன்னொன்று இது எவ்வளோ ஹெல்த்தி பாருங்கள். பட்டாணி இருக்குது, கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, தேங்காய் பால்லே செய்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியல. சாதா தோசை மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் பிள்ளைங்களுக்கு கேரட் சாப்பிட மாட்டேன், பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி கொடுத்தோம்னாக்கா கலர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோம். ஒரு வேளை நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.